வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மோகன்ராஜ். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் செய்யக்கூடிய டாபிக் என்னன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபால்ட் இன் டாட் தான். பொதுவா நம்ம மென்டல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டாட் சொல்லிட்டு 4 விஷயங்கள் பார்த்திருப்போம். மேலிஸ், இன்டென்ஷன், நெக்லிஜென்ஸ் அண்ட் ரெக்லெஸ்னஸ் சொல்லிட்டு இது 4மே வந்து இங்கேயும் அப்ளிகபிள் தான். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மோட்டிவோ இன்டென்ஷன் டாட்ல இர்ரிலவெண்ட். சர்டன் கேசஸ்ல வந்து இன்டென்ஷன் ரிலவெண்ட் ஆகுது. எப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து இன்டென்ஷனல் அசால்ட் கமிட் பண்றாரு, இல்ல பேட்டரி பண்றாரு, இல்ல ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் பண்ணா வந்து நீங்க வந்து இன்டென்ஷன் இங்க அப்ளிகபிள் ஆகுது. அதே போல நெக்லிஜென்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்னா ஒரு நபர் வந்து டியூ கேர் அண்ட் காஷனோட செயல்படணும். அப்படி செயல்பட்டுமே ஒரு ஆக்சிடென்ட் வந்து இன்எவிட்டபிளா நடக்குதுன்னா அதுக்கு லைபிலிட்டி அரைஸ் ஆகும் கேட்டா ஆகாது. அது வந்து ஜெனரல் எக்ஸெப்ஷன். அதே போல பாத்தீங்கன்னா நோ ஃபால்ட் லைபிலிட்டிஸும் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி, அப்ளிக் லைபிலிட்டி போல. ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டிக்கு 5 எக்ஸெப்ஷன்ஸ் வந்து கேஸஸ் சொல்லியிருப்பாங்க. அதே போல வந்து அப்ளிக் லைபிலிட்டின்றது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டர் வெர்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி தான். பொதுவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த ஃபால்ட் தேரி நோ ஃபால்ட் தேரினா இருக்கலாம், தவறு இழைக்கும் நபர் வந்து அந்த தவறுக்கான முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டியது தான் கோர் ஐடியா இங்க. நன்றி நண்பர்களே.